ஹாப்பி சண்டே. சண்டேனா 90% ஆஃப் ஒரு வீட்டில் எல்லோரும் ரெஸ்ட்டில் இருப்பீங்க. நல்லா நான்வெஜ் சாப்பிட்ற மூடில் இருப்பீங்க. யார் யார் வீட்டில் இன்றைக்கி நான்வெஜ் என்ன ரெசிபின்னு எனக்கு சொல்லுங்கள். இன்றைக்கி நான் எப்பயும் போல் ஆஃபீஸ் கிளம்பணும். ஸோ நான் இன்றைக்கி என்ன ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட போகிறேன். நான்வெஜ் கிரேவிங்ஸ் இருக்குது, பட் ஆனால் எனக்கு அது செய்கிறதுக்கான ஃபீல் இல்லை. கிரேவிங்ஸ் இருக்குது, ஆனால் அதுக்கு ஈக்குவலாக நான் எக்கும் தேங்காய் பால் ரைஸும் செய்ய போகிறேன். தேங்காய் பால் ரைஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஈஸியும் கூட. ஸோ அதுதான் செய்ய போகிறேன். சிம்பிள் மெத்தட் தான். புதினாலாம் நான் எதுவுமே போடல. சிம்பிள் மெத்தட் தான். எப்பயும் நான் தேங்காய் பால் ரைஸ் செய்கிறப்போ ஒரே ஒரு தக்காளி போடுவேன். அது நல்ல ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கும். மேக்ஸிமம் நிறைய பேர் தக்காளி போட மாட்டாங்க, பட் நான் போடுவேன். இந்த எக் வேக வச்சு அதை பெப்பர், மிளகாத்தூள், மஞ்சள்லாம் போட்டு இப்படி ஆயிலில் ஃப்ரை பண்ணுற மாதிரி தான் பண்ண போகிறேன். இது ரெண்டும் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அந்த தேங்காய் பால் ரைஸ் மேலே கொஞ்சமாக நெய் விட்டால் சூப்பராக இருக்கும்.